அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான தர்கா ஷரீஃப் இன்றும் அதிசயம் அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஓர் இறைநேச செல்வருடைய புனிதமான தர்காவுக்கு தான் வந்திருக்கின்றோம். ஈராக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தர்கா ஷரீஃப் அல் இமாம் ஷேக் முஹம்மது இப்னு தர்வேஷ் சுலைமான் அபு ஹும்ரா ரிஃபாஇ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃப். இவர்களுடைய பெயர் முஹம்மது சுலைமான் என்பதுதான். இவர்களுடைய சிறப்பு பெயர் அபு ஹும்ரா என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாங்க. ஏன் இந்த அபு ஹும்ரா என்று அழைக்கப்படுறதுன்னு சொன்னால், ஒரு நாள் இவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. விருந்தாளிகளுக்கு உணவு கொடுப்பதற்கு எந்த விதமான மாவோ அல்லது வேறு பண்டங்களோ எதுவும் கிடைக்கவில்லை. உடனே இவர்களும் இவர்களுடைய அன்பு மனைவியாரும் சேர்ந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்தார்கள். உடனே அவர்கள் அந்த சமையலறைக்கு பார்த்தால் அங்கே மாவு இருந்தது, உணவுகள் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அமைந்து இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அன்றிலிருந்து இந்த அற்புதத்தை பார்த்த மக்கள் இவர்களுக்கு அபு ஹும்ரா என்று அழைக்கலானார்கள். ஹைர், இவர்கள் சையதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹமது கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய முரீதாக இருந்தவர்கள். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த இவர்கள் ஹிஜாஸ் பிரதேசத்தை சார்ந்தவர்கள். பின்னால சிரியா வந்தார்கள். சிரியாவிலிருந்து ஈராக்குக்கு வருகை தந்து குவலயம் போற்றும் குத்துபுல் அக்தாப் ஹவுசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்பாரில் 14 வருடங்கள் ஹல்வத்து இருந்தார்கள். அன்றைய காலப்பகுதியில் கௌசு நாயகத்தினுடைய தர்பாருக்கு வருகை தருகின்ற இந்தியா, பாகிஸ்தானை சார்ந்த மக்கள் வருவார்கள். அங்கு வருகின்ற பொழுது எல்லாம் இவர்கள் ஹிந்தி பாஷையில் அவர்களுக்கு மார்க்க உபன்யாசங்களை நிகழ்த்துவார்கள். தரீகாவினுடைய ஆன்மீக வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் அந்த மக்கள் இவர்களுக்கு அல் ஹிந்தி என்று அழைத்தார்கள். அதனால் அபு ஹும்ரா அல் ஹிந்தி என்று சொல்லியும் இவர்களுக்கு பெயர்களை சொல்லி மக்கள் அழைக்கலானார்கள். பாருங்கள், இவர்கள் அரபு நாட்டை சார்ந்தவர்கள். ஹிந்தி பாஷை அவர்களுக்கு தெரியாத போதிலும் அல்லாஹ் இவர்களிடத்திலிருந்து அந்த அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டினான். அழகிய முறையில் ஹிந்தி பாஷையின் மூலமாக ஆன்மீக வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய காலத்துக்கு பின்னால ஒரு காலத்தில் பக்தாதில், அதாவது ஈராக் நாட்டில் பக்தாதில் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தர்பாருக்கு போய் இஸ்திஸ்கா தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே குத்துபு நாயகத்தை முன்வைத்து வசீலா கேட்டார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ மலையை பொழிய வைப்பாயாக, தண்ணீரை தருவாயாக என்று துஆ செய்தார்கள். என்ன ஒரு அதிசயம்! அல்லாஹ்னுடைய அருளினால் கௌசுல் முஹியுத்தீன் ஆண்டகை ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த ஊரினுடைய அமீரினுடைய கனவிலே போய் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களுக்கு மழை பொழியும், பக்தாதில் தண்ணீர் பெருக்கெடுக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அபு ஹும்ரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தர்பாரிலிருந்து ஒரு அற்புதமும் வெளியாகும் என்றார்கள். அடுத்த நாள் மழை பெய்தது. மக்கள் எல்லோரும் ஓடோடி போய் பார்த்தார்கள். இதோ இருக்கின்ற இந்த ஜியாரமாகிய அபு ஹும்ரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃபுக்கு பார்த்தால் அவர்களுடைய தர்காவிலிருந்து அதிசயமாக தண்ணீர் ஊற்றெடுத்து கொண்டு இருக்கின்றது. எப்படி ஒரு கிணற்றில் இருந்த தண்ணீர் ஊற்றெடுக்கிறதோ அதுபோல் அவர்களுடைய தர்பாரில், அவர்களுடைய தர்கா ஷரீஃபுக்கு கீழிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து கொண்டு இருக்கிறது. அது அதிகமான தண்ணீரை கொண்டு ஆழமாக செல்லாமல் ஒரு கணக்காக ஒரு காலினுடைய அளவுக்கு அந்த தண்ணீர் இன்றும் இருக்கிறது. இன்றும் மக்கள் அந்த தண்ணீரை ஷிஃபாவுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். La